இப்ப இது இந்த குப்பைகள் எல்லாம் கொட்டுற ஒரு மோசமான இடம், நிக்க முடியல, அவ்வளவு நாத்தமா இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பெரிய ஒரு அதுக்குள்ள பொடி சாட்டாச்சு. அதுக்குள்ள சாக்க இயலாது. அதுக்குள்ள பொடியெல்லாம் தாட்டாச்சு. அதுக்குள்ள சாக்க இயலாது. இந்த கொட்டி கொட்டி மூடி போட்டாங்க. இது எந்த பொடி சாக்கு? எனக்கு குடியாக்கள் தான் போவாங்க அங்க சவன் தாக்குறதுக்கு. போகாம கணக்க பேர் எல்லாரும் ரோல்ல நின்றுவாங்க, அங்க போக மாட்டாங்க. ஏன்னு சொன்னா இந்த நாட்டத்துக்கு எங்களுக்கு வர இயலாது என்று கொண்டு மூக்க பத்திட்டு நிக்கிறாங்க எல்லாரும். கழிவை கொட்டுறது பக்கத்துல இருக்கு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தை பாருங்க, இப்ப இந்த நெருப்பு பத்த வச்சிருக்காங்க. 100 மீட்டர்ல இருக்க ஸ்கூல் பிள்ளைகள் எப்படி படிக்கும்? பல வருஷமா அந்த பிரச்சனை இருக்கிறனால சொல்லி 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 பிரதேச சபைக்கு அனுப்புறது, பிரதேச சபை நகர சபைக்கு அனுப்புறது, நகர சபை பிரதேச சபைக்கு அனுப்புறது, இப்படி மாத்தி 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 இவங்க அலக்கழிச்சு இதுக்குள்ள பொடி இருக்குது. இதுல ஒரு 7 பேர் பொடி இருக்குது. இந்த மதுரை வந்துட்டு அதுக்கு பிற்பாடு நகர சபை வந்து அத்துமுறை கட்டப்பட இதான் சொல்லத்தக்கனே அவங்க எல்லையே வந்து இதான் இல்லைன்னு சொல்லி காட்டணும். மனித கழிவுகளை வந்து அதையும் கொண்டு வந்து கொட்டுறாங்க. வயிற்றாலடி சக்தி காய்ச்சல வந்து எத்தனை இறக்கக்கூடிய நிலப்பாடு இருக்கு. இங்க சாப்பிட்ட மாடுகள் செத்து கிடந்தது, செத்த நாயில கொண்டு போடுறாங்க. குடும்பங்கள் வந்துட்டு இறந்த உடலை புதைக்கிறா இருந்தா அந்த குடும்பம் மட்டும் தான் இந்த மயானத்துல வருது. மற்ற எல்லாரும் வந்து ரோட்டில் நிக்கிறாங்க. 8 மணிக்கு பிறகு நாங்கள் பொடியை இங்க கொண்டு வரும்போது யானை நிக்குது. யானை கலைக்கு தாக்கல, பொடியை விட்டுட்டு தான் ஓடணும். நாங்க உண்மையாவே இதெல்லாம் ஒரு பாவமான செயல். ஒரு மனிதன் என்றா ஒரு விஷயம் வந்து சொல்லி செய்யக்கூடாது. இதெல்லாம் வந்து சிந்திச்சு செய்ய வேண்டிய விஷயங்கள். மிக மிக மோசமான பாவமான ஒரு கொடூரமான சம்பவம் இதெல்லாம். இதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கலண்டா நீங்க மனித பிறவிக்குள்ள வரமாட்டீங்க. மனிதராக பிறந்து ஒரு மோசமான செயல்கள் மூலமா மக்களுக்கு வந்து சேவை செய்யறன்னு நடிச்சு கொண்டு பணத்தை உழைக்கிறதுக்காக தான் நீங்க இருக்கிறீங்க. அப்படி இல்லைண்டா வந்து அந்த பதவியில இருக்கிற பதவியை விட்டு போட்டு நீங்க வந்து போங்க. கிண்ணியால சின்ன தோட்டம் என்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிற ஒரு போராட்டம் உண்டு. மக்கள் வந்து ஒரு போராட்டம் உண்டு செய்யறாங்க. அக்கா வணக்கம். எங்கட இந்த இதுல மைதானத்து இந்த இதுல சுடலைக்குள்ள கஞ்சல் கொட்டுறாங்க. யார் கொட்டுறது? நகரசபையால கொட்டுறாங்க. அது எங்களுக்கு சுவாசத்துக்கும் கூடாது. எங்கட அதுல இந்து மயானம் இருக்கு. அது இப்ப இவங்க இப்படியே கொட்டி கொண்டு வந்தாங்கன்னா இப்ப 18-19 வருஷமா கொட்டுப்படுது. அதாவது இந்து மயானத்துக்குள்ள கொட்டுறாங்க. அப்ப நாங்க இதுல பக்கத்துல இருக்க ஆக்களுக்கு சுவாசத்துக்கும் கூடாது. எங்களுக்கு இந்த மயானத்துல இப்ப ஒரு காலப்போக்குல அது எங்களுக்கு சவந்தாக்குறது கூட இட வசதி இல்லாம போயிடும். அப்ப அதை இவங்கள்ட்ட நாங்க எத்தனையோ ஒருத்தரும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறாங்க. நகரசபையில எங்க ஜிடிஎஸ் ஆபீஸ்ல எல்லாட்டையும் காய்ச்சிட்டோம். ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இது எதுவும் அரசியல் நோக்கத்துக்காக செய்யறாங்களா இல்லன்னா உண்மையாவே குப்பைகள் எல்லாம் கொட்டி நாத்தம் இந்த மனித எச்சங்கள் எல்லாம் வந்து கொட்டுப்படுதா? என்ன பிரச்சனை? சுடலை வந்து இன்னும் கொஞ்சம் கஞ்சல் கொட்டினாங்கடா மூடுபட்டுரும். அதுக்குள்ள ஒரு சாமியும் இருக்குது. அதுக்கு நாங்க கும்பிட போறாங்க. அந்த நேரத்துல எங்களை யானை விடுதில்லை. ஏனண்டா 4 மணிக்கெல்லாம் யானை வந்துடுது. அதாவது இந்த குப்பையை சாப்பிட அப்ப அது வந்தா எங்களுக்கு கோயிலுக்கு போக பயம். சவந்தாக்க போறாக்கள் என்ன செய்யறாங்கடா, எங்களுக்கு உரிமையான ஆக்கள் தான் இப்ப இந்த புள்ள செத்த இந்த பிள்ளைய உரிமையான ஆக்கள் தான் உள்ளுக்கு போறாங்க. மற்ற ஆக்கள் எல்லாம் வெளியில நிக்கிறாங்க. ஏனண்டா அந்த நாட்டத்துக்கு எங்களுக்கு வரையலான்னு போட்டு வெளியில நிக்கிறாங்க. எனக்கு உரிய ஆக்கள் தான் போவாங்க அங்க சவந்தாக்குறதுக்கு. போகாம கணக்க பேர் எல்லாரும் ரோல்ல நின்றுவாங்க, அங்க போக மாட்டாங்க. ஏன்னு சொன்னா இந்த நாட்டத்துக்கு எங்களுக்கு வரையலாது என்று போட்டு மூக்க பத்திட்டு நிக்கிறாங்க. எல்லாரும் அந்த சவந்தாக்க போறாக்கள் டக்குன்னு கொண்டு அந்த சவத்தை தாட்டு போட்டு ஓடி வரான். நான் இன்று பேரன் செத்ததுக்கு நான் 8 பால் ஊற்றுவோம் போறேன். எனக்கு பால் ஊற்ற முடியாது. யானை 2 நின்றுக்கு அந்த இதுக்கு மேல நிக்குது, குப்பைக்கு மேல. யானையை கண்டனா நான் போக மாட்டேன். நான் போய் பிள்ளைகிட்ட போய் வச்சு பூவை வச்சுட்டு நின்று யானை இந்த யானை நிக்குதுன்றோடனே நாங்க எல்லாத்தையும் விட்டு போட்டு நாங்க ஓடி வந்துட்டோம் பயத்துக்கு. இடம் இருக்குது. கண்டலடி புத்து கண்டல் எல்லாம் இடம் இருக்கு. ரொம்ப இடம் இருக்கு கொட்டுறதுக்கு. அங்க கொண்டே கொட்டலாம். 8 மணிக்கு பிறகு நாங்கள் பொடியை இங்க கொண்டு வரும்போது யானை நிக்குது. யானை கலைக்கு தாக்கல, பொடியை விட்டுட்டு தான் ஓடணும். நாங்கள் வெளியே உணர்ந்து ஒரு அரசாங்கத்துக்கு அறிவித்து இதுக்கு ஒரு முடிவு நீங்கள் கட்டாயங்களை செய்தரணும். இப்படி நாங்கள் விட்டுட்டு இருந்தா பொடி தாக்க இடமில்லாம போய்த்து நாத்தம். அதுக்குள்ள நின்று பொடி வெட்டு கிடங்கு வெட்டே இல்லாத அவ்வளவு நாத்தம். அப்படி இருக்குது. நாங்களும் அங்க போய் பார்க்கத்தான் போறோம். நீங்க வாங்க வந்து பாருங்க. நீங்க வந்து பார்த்து அதுக்கு ஒரு முடிவை நீங்கள் எடுங்க. சரி. இந்த பக்கம் கோவில் இருக்கு பாருங்க. இந்த பக்கம் ஒரு இந்து கோவில் ஒன்று இருக்குது. சுத்தி வர நான் நினைக்கிறேன் இது ஒரு பாடசாலை என்று நினைக்கிறேன். இதுல பாடசாலை இருக்குது. சுத்தி வர வந்து மக்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசம். இதுல 6 கிராமம் இருக்கு. இப்ப இந்த மக்கள் ஏன் இந்த போராட்டம் செய்யறாங்க, போலீஸ் எல்லாம் நிக்கிறாங்க பாருங்க. ஏன் இந்த போராட்டம் செய்யறாங்கன்னா ஒரு இந்து மயானம் ஒன்று இருக்கு. அந்த இந்து மயானத்துல வந்து மயானத்துக்கு அருகிலேயே
குப்பைகளை கொட்டுறாங்க. குப்பைகள், அதே மாதிரிக்கு மனித கழிவுகள் இதெல்லாம் கொட்டுறாங்கன்னு மக்கள் எக்கச்சக்கமான பேர் வந்து குற்றம் சாட்டுறாங்க. இது வந்து பல வருஷமா இருக்குது. பல வருஷமா அந்த பிரச்சனை இருக்கிறனால சொல்லி 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 பிரதேச சபைக்கு அனுப்புறது, பிரதேச சபை நகர சபைக்கு அனுப்புறது, நகர சபை பிரதேச சபைக்கு அனுப்புறது, இப்படி மாத்தி 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 இவங்க அலக்கழிச்சு 15-17 வருஷமா அந்த பிரச்சனை வந்து தொடர்ச்சியா நடந்து முடியாம இன்றைக்கு ஒரு போராட்டம் ஒன்று செய்யறாங்க. ஏன் இந்த போராட்டம் அதுக்கு பக்கத்துல கொட்டி இப்ப மயானத்துக்குள்ளேயே குப்பை கொட்டுறனால அதுல வர்ற நாத்தங்கள், யானைகள் வாரது, இதனால இவங்க வந்து இவங்களோட இறந்து போன சொந்த பந்தங்களை அடக்கம் பண்ண போகும்போது அடக்கம் பண்ண முடியாம இருக்கும், யானைகள் இருக்கும். அப்ப இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து யானைகளை கலைச்சாதான் துரத்துனாதான் உடல்களை வந்து அடக்கம் பண்ண முடியும். இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று போகுது. உண்மையாகவே யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம். அப்ப இதுக்கு யார் பொறுப்பு கூறணும்டா, இது நகர சபை, பிரதேச சபை, இது சம்பந்தப்பட்ட இந்த ஏரியாவுக்கு பொறுப்பான திருகோணமலை பாராளுமன்ற உறுப்பினர், இவங்க தான் இதுக்கு வந்து பதில் சொல்லணும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள். உத்தியோகராக வந்துட்டு நரச சேமன் உட்பட ஜனாதிபதி செயலம் வரையும் கடிதங்கள் அனுப்பினதுக்கு பிரதமர்கிட்ட எங்களுக்கு கடிதம் வந்திருக்குது, கவர்னர்கிட்ட இருந்து வந்திருக்குது, உள்ளூராட்சி ஆணையாளர்கிட்ட இருந்து வந்திருக்குது. இப்படியான இடங்கள்ல இருந்து வந்த போது எங்களை உடனடியாக நரச சேமனங்களை கூப்பிட்டவர் எங்களோட மரண சங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு எங்களிடம் காய்ச்ச போது 15 நாட்கள் முன்னாடி காய்ச்ச போது 150 ஏக்கர் வந்து காணி வந்து கண்டக்காடில் கேட்டிருக்காங்க. அது எடுத்ததுக்கு பிற்பாடு 2 வருஷ காலமாக போகுமா, அதுக்கு பிற்பாடு தான் அந்த இடம் மாற்றப்படும் சொன்னாங்க. இப்போ இந்த சேமன் சொல்றார், அடுத்த 5ஆம் மாதத்தோட இந்த சேமன் மாறி இன்னொரு சேமன் வந்துருவாங்க. இன்னொரு 2 வருஷ காலத்துல புதிய ஆட்சி கொண்டு வந்துடும். இது காலகாலமா இதான் நடந்து கொண்டிருக்குது. எங்களோட இந்துக்கள் தீர்வு எங்களுக்கு 6 கிராமத்துக்குரிய இந்து மயானம் தான் இது. நாங்கள் இறந்தவர்களோட ஒடியை தாக்கும் போதும் எங்களை யானை திரத்தி அடித்த காலமும் இருக்குது. நாங்கள் மேல் அதிகாரிகளுக்கெல்லாம் அறிவிச்சு வனவள பாதுகாப்பு வந்து யானையை திரத்தி தான் நாங்கள் அந்த பொடி சாப்பிட்டுருக்கோம். அப்போ வனவள பாதுகாப்பு வரலான்னு சொன்னால் அன்றைக்கு அந்த பொடியை நாங்கள் வீட்டை வச்சிருக்கக்கூடிய நிலப்பாடு தான் இருக்கும். எங்களுக்கு என்னென்ன நோய்கள் வரவும் தெரியாது. இது ஆரம்பத்திலிருந்து நாங்கள் செய்கிறோம். திடீரென்று எடுத்த முடிவு கிட்டத்தட்ட இது 23-24 வருஷம் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு வரல, ஒரு முடிவு எங்களுக்கு இல்லை. அப்போ இதால் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்ன்றதுக்காக நாங்கள் இன்றைக்கு போராட்டம் கோழி இதெல்லாம் விட்டுறாங்க, அதெல்லாம் கொண்டாந்து கழிவெல்லாம் கொண்டாந்து இங்கே தான் கொட்டுறாங்க. மனம் சரியான மனமாக கிடக்கு, எல்லாரும் பாதிக்கப்படுது. சரியான ஆய்வுக்குட்படுத்தி செய்யாம சரியான முறையில் செய்யாம எது என்ன வகையிலையோ அதுக்கு ஒரு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு, அவங்க செய்கிறாங்க. ஆனால் இப்போது அது சூழலுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. துர்நாற்றம் இல்லாமல் அது 4 மணிக்கு அவ்வளோ யானை இல்லாமல் வந்துடும். மனித பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கு. பேர் என்ன? ஈஸ்வரி. நல்லா மரத்துக்கு கீழே வந்து நல்ல அழகா ஹாயா உட்காந்துருக்கீங்க. இதுல கொப்பு கொட்ட விட மாட்டோம். ஏன்னா அதுல ஒடி கொண்டு மடுவெடுத்து தாக்குறதுக்கு நிக்கல, அது நாட்டம். அப்ப இதுக்கு ஒரு முடிவு எங்களுக்கு தரணும். அரசாங்கம் தரும். ஆனையாண்டா இந்த பெரிய கண்டதாங்க 4 மணிக்கு வருமா? நான் சரியா 4 மணிக்கு வருமா? பொய்யன்னா நீங்க அதுல வந்து பார்த்தா உங்களுக்கு உண்மை பொய் விடாங்க. நாங்க சொல்றது பொய்யா இருக்கலாம், அதுல நீங்க வந்தீங்கன்னா விடாங்க. நீங்களே வீடியோ எடுக்கலாம். சரி அம்மா, சரி. இவ்வளவு மக்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த வெயில்ல வந்து. அவங்களுக்கு வந்து வீட்டு வேலைகள் இருக்கும், பிள்ளைகள் இருப்பாங்க, பாடசாலைகளுக்கு பிள்ளைகள் போவாங்க. அவ்வளவு விஷயத்தையுமே விட்டு போட்டு இதுல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா இந்த பிரச்சனைகளை வந்து ஒரு தீர்வு கிடைக்கணும். அப்ப இதை வந்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாக்குறவங்க ஒரு சின்ன பிள்ளைத்தனமா வந்து இதை வந்து கடந்து போகாம இது என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து விஜயம் செய்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஆளுநர், இது சம்பந்தப்பட்ட நகர சபை அவங்க வந்து இதுக்கு விஜயம் செய்து இது சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வந்து நீங்க வந்து முடிவுக்கு கொண்டு வரணும். அப்படி முடிவுக்கு கொண்டு வரல அப்படியா இருந்துச்சுன்னா வந்து மக்கள் சார்பாக நாங்க என்ன சொல்ல விருப்பப்படுறோம்னா, நீங்க காசுக்கும் பணத்துக்கும் லஞ்சத்துக்கும் ஒரு விலை போகக்கூடிய ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அதிகாரிகள் இல்ல அப்படின்றதுதான் இதனுடைய பொருள். அதனால இதை பார்த்து இது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும்ன்றது வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அந்த பாருங்க கோயில் எல்லாம் ரைட் கோயில் எல்லாம் 2007ஆம் ஆண்டு இதான் எங்களுக்கு வழியா இருந்தது. இந்த வழியா இருக்கும்போது அதுக்கு பிற்பாடு தான் நகரசபை வந்து குப்பை கொட்டப்பட்டது. 2007ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு கொட்டுறது பிற்பாடு இந்த கட்டடம் கட்டுனாங்க. இப்படி இருக்கு நகரசபையால் அத்துமுறைப்பட்டு இந்த மாதிரி கட்டப்பட்டிருக்கு. இதுக்குள்ள அப்படியா இதுக்குள்ள பொடி இருக்குது. இதுல ஒரு 7 பேர் பொடி இருக்குது. இந்த மதிலம் வந்துட்டு அதுக்கு பிற்பாடு தான் நகரசபை வந்து அத்துமுறை கட்டப்பட இதான் சொல்லத்தக்கனே அவங்க எல்லையே வந்து இதான் எல்லாம் சொல்லி காட்டணும். இந்த பாருங்க பின்னுக்கு இதெல்லாமே வந்து உள்ளுக்கு மனித உடல் இருக்கு இருக்குது. இந்த மதில பாருங்க நேரே போகாம இந்த உள்ள அவ்வளவு நகர கொட்டிருக்காங்க. ஓமப்பா கோவில் அது இந்து மைனா உங்களுக்கு இந்த இதுவரையும் பொடி இருக்கு.
ஆ, ஆ, ஆ. 15 அடி தூரத்துல பொடி இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா? இது மூடி மறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இன்றைக்கு தானே தெரியுது. கழிவுகளை ஆ. இந்த கட்டடம் கட்டக்குள்ள நாங்க தடுத்து அப்ப அவங்க இதுல உள்ள சட்ட திண்ணங்கழிவு இப்ப நாங்க கொட்டல இதுல இந்த இயற்கை விவசாயத்துக்காக உரம் ரைட். இதெல்லாம் யானையால் அடிச்சு உடைச்சிருக்கு. அம்மா. ஒரு 2-3 ஏக்கர் காணி தான் வரும் இடம். ஓகே. இப்ப 150 ஏக்கர் காணி கேட்டுருக்காங்களா அந்த இடம் வரும் வரைக்கும் நாங்க கொட்டுவாங்களாம்னு சொல்றேன். 17-18 வருஷமா இந்த 3 ஏக்கருக்குள்ள கொட்டுற குப்பையை ஒரு 5 ஏக்கர் காணியை வெளியில எடுத்து இப்போதைக்கு கொட்டுறேன் தானே. வளர்ப்பு மாடலாம் இந்த கழிவு தான் அங்கால கிராமம் இருக்குது. ரைட் ரைட். இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க, முஸ்லிம் மக்கள் இருக்காங்க, இஸ்லாமிய சகோதரர்கள். அவங்களுக்கு அந்த போனதுல அவங்களுக்கு ஒன்றும் செய்யலாம இருக்காங்க. சரி. போதுமே இது வரைக்கும். இது இதோட தான் இல்லையா? இல்ல இந்த அப்படி அங்கால போட்டு வந்து கொண்டே இருக்காங்க. அப்படியே போட்டு 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 அந்த மயானத்தை பிடிக்கிறாங்க. உள்ள முடிக்க போறாங்க. எங்களை ஒதுக்கி கொண்டு எங்கேயோ விட போறாங்க. அதான் முடிவு. ரைட். இது முழுக்க வந்து அப்படியே குப்பை கொட்டுற இடம். இது வந்து மயானம் இருந்திருக்கு. இந்த பகுதியில எல்லாம் உள்ளுக்கு கீழே இப்ப மனித உடல் இருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் எல்லையாவும் இருந்திருக்கான். இவங்க குப்பையை கொட்டி 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 அந்த பக்கம் பாருங்க, அந்த பக்கம் மயானத்துக்குள்ள கோவிலும் இருக்குது. அது மயானம், இந்து மயானம். அந்த மயானத்தை அப்படியே அவங்க பிடிச்சு கொண்டு போறாங்க. அப்ப மக்கள் வந்து அங்க வந்து உடல் அடக்கம் செய்ய வரும்போது யானை வந்தா இப்ப இவங்களால அடக்கம் பண்ணல, பயந்துட்டு இப்ப உடல் அப்படியே விட்டு போட்டு தான் ஓடும். நாங்களும் அதை சொல்லும் போது அவ்வளவு பெருசா யோசிக்கல. நேரா வந்து பார்க்கும்போது தான் யோசிச்சு பாருங்க இவ்வளவு மோசமான ஒரு பாவமான செயல் உண்டு. நிச்சயமா அந்த விஷயத்தை பெரிய அளவுக்கு வெளியே கொண்டு வந்து நாங்க காட்டணும். அது ஒரு பாடசாலை. அப்ப இந்த நாத்தம், இந்த புகை இதெல்லாம் வந்து அப்படி அவங்களுக்கு அங்க மாணவர்களுக்கு போய் சேரும். அப்ப சுவாசிக்கிறது இதெல்லாம் எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஸ்மெல் ஒன்று வருது. அப்ப இதெல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏன் இத்தனை வருஷமா, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 15 வருஷத்துக்கும் அதிகமா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருந்திருக்காங்க. உண்மையாவே இதெல்லாம் ஒரு பாவமான செயல். ஒரு மனிதன் என்றா ஒரு விஷயம் வந்து சொல்லி செய்யக்கூடாது. இதெல்லாம் வந்து சிந்திச்சு செய்ய வேண்டிய விஷயங்கள். மிக மிக மோசமான பாவமான ஒரு கொடூரமான சம்பவம் இதெல்லாம். மனித கழிவுகளை வந்து அதையும் கொண்டு வந்து கொட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க இவ்வளவு துர்நாற்றம் வந்து பாடசாலைக்கு போகுது, ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு போகுது, அங்கால கோவில் இருக்குது, கோவிலுக்கு இந்த துர்நாற்றம் போகும். பாருங்க சொந்தங்களே, எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் உண்டு. இப்ப இது இந்த குப்பைகள் எல்லாம் கொட்டுற ஒரு மோசமான இடம், நிக்க முடியல, அவ்வளவு நாத்தமா இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பெரிய ஒரு இது என்ன கடலா ஆறா என்னது கடல் என்ன கடலோட இது கலக்குது. இந்த குப்பை பாருங்க கடலோட கலக்குது. ஆனா ஊருக்குள்ள வர்ற ஒரு தோணாண்டு நினைக்கிறேன், தோணா மாதிரி ஒரு கடல் உண்டு. அந்த கடலோட வந்து இந்த குப்பை கலக்குது. இதுக்குள்ள எல்லாம் மாடுகள் வந்தெல்லாம் சாப்பிடுது. அதே மாதிரிக்கு இந்த பக்கம் பாருங்க பாடசாலை இருக்கு. அதுல 100 மீட்டர்ல வந்து பாடசாலை இருக்குது. இந்த பக்கம் மயானம் இருக்குது. இது மயானத்துக்குள்ளதான் அந்த குப்பையை போட்டு நிரப்பி வச்சிருக்கிறாங்க. மயானம் எல்லாம் பொடி அதுக்குள்ள எல்லாம் பொடி சாட்டாச்சு. அதுக்குள்ள சாக்க இயலாது. அதுக்குள்ள பொடியெல்லாம் தாட்டாச்சு. அதுக்குள்ள சாக்க இயலாது. இந்த கொட்டி கொட்டி மூடி போட்டாங்க. இனி எங்க பொடி சாக்க இடம் இல்லை. அதான் முதல் பிரச்சனை. அங்க எல்லாம் கொட்டி மூடி கொண்டு வராங்க. 4 மணி பட்டா யானை வந்துடும். 4 மணி யானை இதுக்குள்ள நிக்குது. எங்களுக்கு பொடி சாக்க இயலாது. அதாவது இது மட்டும் இல்ல, இந்த மக்களுக்கும் இங்கால இருக்க ஈச்சந்தி உண்ட கிராமம் அவங்களுக்கு ஒரு 7 மணி போல யானை வந்துடும். வந்தா 20 கோல் எடுப்பாங்க. யானை வந்துட்டு சொல்லி எல்லாரும் போய் கலைக்க போறது. கலைக்க போனா திரும்பி யானை வருது. எத்தனைக்கு அவங்க பகல்ல வேலையை போகணும், இரவேல யானை கலைக்க கொண்டு அவங்க செய்யலாது. அவங்க அந்த தென்னை மரங்கள் எல்லாம் அழிக்குது யானை வந்து. தென்னை மரங்கள் எல்லாம் நாட்டி வச்சு இந்த மரம் எல்லாம் பிடிங்கி ஈச்சந்தி உண்ட கிராமம் இருக்குது. இங்கால கண்டலத்துண்ட கிராமம் இருக்குது. முன்னுக்கு சின்ன தோட்டம் கிராமம் இருக்கு. சின்ன தோட்டத்தில் உள்ள மக்கள் இந்து மக்கள், கண்டலத்தில் உள்ள மக்கள் இஸ்லாமிய மக்கள், ஈச்சந்தி தக்கியா பள்ளி ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து இஸ்லாமிய மக்கள். அவங்களும் சரியான பாதிப்புல இருக்கு. இது எல்லா இடம் நாங்கள் கோரிக்கை கொடுத்துருக்கோம். கோரிக்கைக்கு எந்த தீர்மானம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன நாங்கள் தாக்கோட்டை செய்யணும்னா எங்களுக்கு இந்த மயானமும் இல்லை. எங்களுக்கு இந்த மக்களை வந்துட்டு ஒரு வயிற்றாலடி சத்தி காய்ச்சல வந்துட்டு எத்தனை நேரம் இறக்கக்கூடிய நிலப்பாடு இருக்குது. இங்கே சாப்பிட்ட மாடுகள் செத்து கிடந்தது, செத்த நாயில கொண்டு போடுறாங்க. அப்போ ஒரு குடும்பங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு சொல்லிப்பாங்க, ஒரு குடும்பங்கள் வந்துட்டு இறந்த உடலை புதைக்கிறா இருந்தா அந்த குடும்பம் மட்டும்தான் இந்த மயானத்துக்குள்ள வருது. மற்ற எல்லாரும் வந்து ரோட்டில் நிற்கிறாங்க அல்லது அவங்க வீட்டை தான் நிற்கிறாங்க. என்னடா இங்கே வரையலாது, நாத்தங்கள் இருக்கிறதால வரையலாது. ஒரு சவன் சாக்கரைட்டா நாங்கள் ஒரு புலி ஒன்று வெட்டி ஒருத்தரை சாக்கரைட்டு சொன்னால் அச்சுறுத்தல். ஏன்னா மனுஷனை கண்டா யானை பயப்பட அடித்து உடைச்சி அந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அந்த மதிலை உடைச்சிக்கிட்டு சட்டவிரோதமாக அந்த யானை வருது. கழிவை கொட்டுறது பக்கத்தில் இருக்க பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தை பாருங்கள், இப்போ இந்த நெருப்பு பற்ற வச்சுருக்காங்க. 100 மீட்டரில் இருக்க ஸ்கூல் பிள்ளைகள் எப்படி படிக்கும்? 10 மணிக்கு சாப்பாடு டைம்,
இன்டர்வல் அந்த டைம்ல பிள்ளைகள் எப்படி சாப்பிடுவோம் அதை இந்த கழிவுல அப்புறம் நடக்க முடியுதா சட்டவிரோதமான போத்தலோட கொட்டி வச்சு இப்போ நீங்கள் அதோட இப்போ நாங்கள் கூப்பிடாடி அதோட போனாலும் தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நாங்கள் தண்ணிக்கு வந்து கூப்பிடாடி யாரும் வேண்டாம். உங்களோட வீடியோ நான் போய் சொல்ல தேவையில்ல உங்களோட வீடியோ நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் பண்பாட்டுக்குள்ளேயும் நீங்க போலீஸ்காரோட பிரச்சனை பண்ணி நீங்க அந்த பிரச்சனை நீங்க தீர்த்து வச்சுங்க உங்களோட பிரச்சனை தான் அது பெருசா போலீஸ் நீங்க போட்ட வீடியோவில் தான் அவங்களுக்கு தீர்வு கிடைச்சு. இதில் வந்து எங்களுக்கு நாங்கள் வைக்கப்பட கோரிக்கை வந்துட்டு முதலாவது இந்த குப்பையில் வந்துட்டு வெளியிடங்கள் கொண்டு போடணும், இந்த இடத்துல கொட்டப்படக்கூடாது. ரெண்டாவது இந்த குப்பை கொட்டுற இடத்துல எங்களோட இறந்தவர்களோட பொடி இருக்குது, அதனால இந்த இடமும் எங்களோட இந்து மயானத்துக்கு தரணும். மூன்றாவது கோரிக்கை, இவங்க குப்பை கொட்டுவதன் மூலமாக யானைகளால் எங்களோட மதில் உடைக்கப்பட்டிருக்குது, கட்டடங்கள் உடைக்கப்பட்டிருக்கு, மின்சார போஸ்டர்கள் உடைக்கப்பட்டிருக்குது, எங்களோட கேட்டு உடைக்கப்பட்டிருக்கு. இந்த கேட்டு உழவை வந்துட்டு நகரசபை பொறுப்படுத்து அதுக்குரிய இதெல்லாம் நகரசபை செய்து தரணும். இது மூன்று எங்களோட கோரிக்கையாக தான் நாங்கள் வச்சிருக்கோம். இப்போ இது என்னண்டா சொந்தங்களே நல்லா பாருங்க, இதுல ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது. இந்த ஆலமரத்துல இருந்து நேரா இந்தா பாருங்க இந்த குப்பை இருக்குது, இந்த இப்படி நேரா அப்படியே இது மயானம் தானா. இந்த மயானத்துக்குள்ளதான் இந்த மயான காணியை தான் இந்த பின்னுக்கு பாருங்க, பின்னுக்கு இந்த கட்டடம் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த மயானத்துக்குரிய காணியை இவங்க பிடிச்சி சட்ட திட்டத்துக்குள்ள இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி குப்பையெல்லாம் கொட்டி இப்ப இந்த மயானத்தை அப்படியே மூடி வராங்க. இங்க வரைக்கும் மயானம் வந்துட்டான். இப்ப இந்த குப்பையெல்லாம் கொட்டுறனால இது வந்து ஒரு இந்து மயானம். இந்து மயானத்தினுடைய வாசலை பாருங்க இப்படி இருக்குண்டு, நல்லா காட்டுங்க மார்சல், பின்னுக்கு போய் வாசலை பாருங்க. இது வந்து சின்ன தோட்டம் இந்து மயானம். இப்ப இந்த மயானத்தினுடைய வாசலை பாருங்க வந்து எங்க குப்பை தொட்டியோட இப்படி வருது. யோசிச்சு பாருங்க, இதுக்குள்ள போனா யானை வந்தா ஒரு உடலை அடக்கம் பண்றேன்டா அந்த உடலை வந்து அப்படியே போட்டுட்டு தான் அவங்க ஓடணும். இன்னொன்று இந்த வாசல் இப்ப வந்து இவங்க வந்து இதால விடவ மாட்டேன்றாங்களாம், வேற வழியால வாங்கன்றாங்க. அங்காலையெல்லாம் வந்து தண்ணி போற மாதிரி காட்டு பகுதியா இருக்கு. அப்ப எப்படி மக்கள் வருவாங்க? இதெல்லாம் ரொம்ப பாவமான மோசமான செயல். இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நல்ல தெளிவா விஷயத்தை காட்டியிருக்கிறோம். திருகோணமலைக்கு உரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஆளுநர், அரசாங்கம், எந்த கட்சியா இருந்தாலும் சரி அந்த கட்சியா இருந்தாலும் சரி இதெல்லாம் பார்த்து இதுக்கான சரியான தீர்வை நீங்க வழங்க இல்லைண்டா நீங்க எல்லாம் ஒரு திருடர்கள் சார்ந்த ஆக்களாதான் நாங்கள் மட்டுமல்ல மக்கள் நினைப்பாங்க. உடனடியாக இதுக்கான விஷயங்களை பதில வந்து தீர்வை வந்து கொடுங்கன்றது எங்களோட வேண்டுகோள் மக்கள் சார்பாக. இதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கலண்டா நீங்க மனித பிறவிக்குள்ள வரமாட்டீங்க. மனிதராக பிறந்து ஒரு மோசமான செயல்கள் மூலமா மக்களுக்கு வந்து சேவை செய்யறன்னு நடிச்சு கொண்டு பணத்தை உழைக்கிறதுக்காக தான் நீங்க இருக்கிறீங்க. அப்படி இல்லைண்டா வந்து அந்த பதவியில இருக்கிற பதவியை விட்டு போட்டு நீங்க வந்து போங்க, செய்ய முடியல அப்படின்டா. இது வந்து மக்கள் சார்பாக வந்து நாங்க வந்து உங்களுக்கு விடுக்கிற ஒரு கோரிக்கை.